ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷய நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிக்க நன்றிகள். அனைவருக்கும் ஞாயிறு மாலை வணக்கங்கள். வணக்கம். பார்த்தீங்களா, நேற்று போட்டு இந்த ட்ரெஸ்ஸோடய இன்றைக்கும் வேலை பார்க்குறோம். பார்த்தீங்களா, எங்களால் மட்டும் வீடியோ நேற்றுக்கே எடுத்து போட்டு இதுல வேற டெய்லி வந்து உழைக்கிறோன்ற பேரு வேற அவங்களுக்கு. வாரத்துல ஒரு நாள் தானேங்க விடுமுறைங்க. உங்களுக்கு வீடியோ போடுறத தாண்டி வேற என்ன வேலை? ஏன் வீடியோ போடுறது ஒரு வேலை தாங்க. எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறை, நமக்கும் விடுமுறை. ஆனாலும் விடுமுறை விடலையே, வீடியோ இல்லையா? வீடியோ போடுறோம்ல, ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து தானே உழைக்கிறோம். சனிக்கிழமை எனக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுமுறை வருது. தம்பிக்கு வாரத்துக்கு 3 நாள் விடுமுறை வருது. அது வேற. தட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவனே இப்பதான் கொஞ்சம் எனக்கு கிடைக்கல, திருந்திட்டு வரான். அவனையும் நீங்க எதனா பேசி மறுபடியும் அமுச்சு விட்டுறாதீங்க. செப்டம்பருக்கு இப்பவே அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிட்டான்ல 10 நாளைக்கு. செப்டம்பர்ல 10 நாளா? அக்டோபருக்கு முன்னாடியே சொல்றானா எவ்வளவு என்ன மாதிரியான ஒரு வேலைக்காரன் யோசிச்சு பாருங்க. அவனை போய் நம்ம வந்து இது பண்ணலாமா, பக்காடி பண்ணலாமா? பக்காடி பண்ணணும். பக்காடி சண்டே ஆனாலே இப்படிதாங்க. பக்காடி இல்லைங்க, ஏதோ 1948 1848ங்க அது. நான் கரெக்டா தான் இருக்கேன். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணும் தெரியல. வாசுருதி போலாம் இந்த மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி வருமா வராதா, எனக்கு உடனே இப்போ அனுப்பி வையின்னு சொல்லி அப்பா ஒரு லெட்டர், அப்பான்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. சரி, முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர் தோற்றவர் சொல்ல, அதுவும் சொல்லக்கூடாது. ஏங்க உண்மையே பேசினாலும் பேசக்கூடாதுன்றீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிருக்காங்க? எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவர்லாம் பண்ணல, திமுக பண்ணிருக்கு. உடனே ஸ்டாலின் அவர்கள் தான் பேர்ல போய் ஸ்டாலின் அவர்கள் பேர்ல தான் மனு கொடுக்குறாங்களா, வழக்கு போடுறாங்களா? திமுக ஸ்டாலின் வேற வேற. ஆமா, ஒண்ணுதான், ஒண்ணு கிடையாது. ஒன்னும் ஆயிருக்க கூடாது. தலைவர் தான் கழகம், கழகம் தான் இல்லையே. இல்லையா? சரி, திமுக சார்பில் போட்டிருக்காங்க. வர நியூஸ் கார்டு எல்லாமே பார்க்கும்போது அப்பாவோட போட்டோ தான் அங்க போட்டிருக்காங்க. தலைவர் அவருன்றதுனால ஒரு போட்டோ போடுறாங்க. இதுல என்னங்க இருக்கு? கொஞ்ச நாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வந்துருவாருங்க, அதுக்கப்புறம் அவர் போட்டோல தான் எல்லாமே வரும். உங்களுக்கு தெரியாதா திமுகவுடைய அந்த இதுவே தெரியாதா? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க இல்லையா? அது ஏறிக்கிட்டே போகும். ஒரு காலத்துல பெரியாரையும் அண்ணாவையும் பெருசா போடுவாங்க, கலைஞர் அவர்கள் போட்டோ பெருசா வரும், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் போட்டோ சின்னதா வரும். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, பெரியார் சின்னதாக ஆரம்பிச்சாரு, அண்ணா கொஞ்சம் பெருசா இருந்தாரு, கலைஞர்கள் பெருசா இருந்தாரு, ஸ்டாலின் அவர்கள் போட்டோ மெயினா இருந்துச்சு. இப்ப அப்படியே மாறிக்கிட்டே வருது. இப்ப கொஞ்ச நாள்ல பெரியார் மறைஞ்சிருவாரு, அப்படியே நகர்ந்து போயிடுவாரு. ஏன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி அவர்களுடைய போட்டோ வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வந்தோன்னே அப்படியே அண்ணா அவர்கள் மறைஞ்சிருவாரு, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கப்புறம் அவங்க வாரிசு, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கான இது இருக்கு. அதுதான் அவங்களுடைய இது. இப்போதைக்கு பெரியார் இருக்காரு. எப்ப அவர் காணாம போயிட்டாரு ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருந்து. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சிருக்காரு, அதுக்கப்புறம் அப்படியே வர ஆரம்பிச்சாரு. இதுதான் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க தான் இன்னும் பெரியார். கருப்பு சட்டை யாருக்கும் வந்து சொந்தம் கிடையாது, அது பொதுவானதுதான். இன்னாருக்கு தான் கருப்பு சட்டைன்றதெல்லாம் கிடையாது. இன்னாருக்கு தான் கருப்பு, நாங்க தான் கருப்பு போடணும் அப்படின்றதெல்லாம் எந்த கான்செப்டும் கிடையாது. கருப்புனாலே திராவிடன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி வளர்த்தாங்க. திராவிடம் தான் யாரு இல்லைன்னா திராவிடர்கள் தான், தமிழர்கள் தான். அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லையா? அதான் இவங்க தான் இந்த சட்டையை போடணும்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல, திராவிட கழகம் தான் போடணும்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள்லாம் கருப்பா தானே இருக்கணும். கலர் எங்க கலருக்கும் அதுக்கும் என்னங்க இருக்கணுங்க? திராவிட நிறம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுக்காக கலர் இந்த கலர்ல தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கான்னு? அதுக்கும் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடக்கூடாது. கண்டென்ட்டை விட்டுட்டு எதுக்குள்ளாரே கலருக்குள்ளாரெல்லாம் போயிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து பாருங்களேன், என்ன பேச வந்தோன்றது மக்களே. பஞ்சமா இருக்கு. பஞ்சம்லாம் இல்ல பேசினா அந்த விஷயத்துக்குள்ள பேசலாம். ஆனா நீங்க சம்பந்தமே இப்ப கலர் கான்ட்ராஸ்டுக்குள்ளாரெல்லாம் போனீங்க பாத்தீங்களா? இப்ப என்ன பஞ்சாயத்து அதை சொல்லுங்களேன். மறந்து தண்ணி வேணும் எனக்கு யார் கேட்டிருக்கா? திமுக கேட்டிருக்கு. அதாவது என்னன்னா, வருஷம் என்ன ஆச்சு, இன்னைக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்கு, காவிரில இருந்து என்னைக்கு தண்ணி வந்திருக்கணும்? ஜூன் 12. இன்னைக்கு என்னது, ஆகஸ்ட் 2ல இருக்கும். இன்னைக்கு வந்துதான் வந்து அவசர மனுவா போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல போயிட்டு எங்களுக்கு தண்ணி வேணும். எப்போ காவிரில இருந்து பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு தண்ணி, அடிச்சு அங்க இருந்து தவுஞ்சம் பண்ணிட்டு இருக்கு. 10,000 கண்ணாடி விடலாமா, 15,000 கண்ணாடி விடலாமா, வருண பகவான் பொத்துக்கிட்டு ஊத்திக்கிட்டு இருக்காரு. அங்க ஊத்துது கர்நாடகால, பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானோன்னு. இந்த பக்கம் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஐயோ, என்ன நம்மளோட அரசியல்லாம் அப்படியே காணாம போயிடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவசர அவசரமா மணி எழுதிருக்காங்க. ஆத்தோட ஆத்தா அடிச்சுட்டு போயிடும். கணம் நீதிபதி அவர்களே, இந்த மாதிரி
கர்நாடகாவில் பெய்து கொண்டிருக்கும் மழையை உடனடியாக நிறுத்த வேண்டும், தடுத்து எப்படியாவது மழையை நிறுத்திவிட்டால் நாங்கள் இங்கு அரசியல் செய்வதற்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மனுவை எழுதி இப்பதான் அங்க தண்ணி வர ஆரம்பிச்சது இல்ல, திறந்து விட்டாங்கல்ல. எப்போ இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க சுதாரிப்பு இல்லாம இருந்திருக்காங்கன்னா, அவர் வந்து பேசினார்ல இயற்கை சொந்தமானது கிடையாதுங்க, தண்ணியை தேக்கி வச்சிருந்தா, அது வரைக்கும் இவங்க யோசிக்கல. ஏன் இப்படி பேசுறாரு, என்னவா இருக்கும், அங்கதான் தண்ணியே இல்லையே, ஏன் எஸ்பி என்னவா இருக்கும் அப்படின்னு என்னைய கேட்டா எனக்கு என்னடா தெரியும் இருக்காரு அவரு. ஐயோ ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியலையா, தண்ணியை திறந்து விட போறாருங்க, எப்படிங்க சொல்றீங்க? ஏதோ பாருங்க ஸ்டாலின் இங்க, ராகுல் காந்தி இங்க வராரு, அவரு அங்க இயற்கை செயற்கைன்னு ஏதோ ஒண்ணு பேசுறாரு, அங்க ஏதோ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா, டக்குன்னு எழுதுங்கடா வருண பகவானை கட்டுப்படுத்துங்கடான்னு ஒரு லெட்டரை எழுதி அவசரமா கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்க. எப்படியாவது நிறுத்திடுங்க அந்த மழைய, எங்கள்கிட்ட அவர்கிட்ட பேசி கீசி ஏதாவது தடை போட முடியுமான்னு பாருங்க, இடைக்கால தடையாவது போட முடியுமான்னு பாருங்க மழைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி வாங்கி பார்த்துட்டு என்ன என்ன இழவிடா அப்படின்னு கேட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. இப்ப என்னன்னா தண்ணி வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை இதோட மறந்துடுவீங்க, அப்பாடா தண்ணி வந்துருச்சுன்னு இந்த வருஷம் நீங்க போய் அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க, திருப்பி போய் தொங்கிட்டு இருப்பீங்களா? யார்கிட்ட? கர்நாடகாட்ட எனக்கு தண்ணி கொடுன்னு தொங்குவீங்களா? அது பாத்துக்கலாம், அது ஒரு முடிவு இப்பயே எடுத்துருங்க. அதெல்லாம் நீ 60 வருஷத்துல எடுத்துருக்கணும்ல, நீ அங்க இருந்தல்ல ஜாலியா நிறைய போஸ்டிங் எல்லாம் வாங்கிட்டு. நான் தான் தீய சக்தியாச்சே, நீங்க தான் தூய சக்தியாச்சே, உடனே பண்ண வேண்டியதுதான். தூய சக்தி இப்பதான் வந்திருக்குது, பண்ண ஆரம்பிக்க போது, பண்ண போது ஏதோ நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, நாங்க போறோங்க திங்கக்கிழமை போயிட்டு நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல முறையிட போறோம், இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது, இன்னைக்கு தண்ணி வரும் நாளைக்கு திருப்பி போய் நம்ம போய் கேட்கணும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கு என்ன நிரந்தர தீர்வோ அதை நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அதுக்கு உச்ச நீதிமன்றம் தான் சரியான இடம், நாங்க அங்க போறோங்க, தீர்ப்பின் மூலியமா தான் தண்ணி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. போவாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை பண்ணுவாங்க. இவங்களை கேட்போம், தண்ணி வர வைக்கலன்னா இங்க கொண்டு வரலன்னா இவங்களை நம்ம கேட்கலாம். 60 வருஷமா நம்ம ஒண்ணுக்கு இது பண்ணிட்டு இருந்தோம்ல, அததாங்க அவரும் சொல்றாங்க, திமுகவாலேயே முடியாதது எப்படி இவங்களால முடியும்னு கேக்குறாங்க. அது என்ன திமுகவாலேயே முடியாததுன்னா புரியல. குருவை மிஞ்சின சிஷ்யன் கிடையாது இருக்காங்க, எப்பவுமே குருவை மிஞ்சின சிஷியர்கள் தான் அதிகம். எங்க இருக்காங்க? எல்லா இடத்துலயும் இருக்காங்க, எல்லாருமே குருவை மிஞ்சிய சிஷியர்கள் தான். உங்களுக்கு சினிமால இருந்து சொல்லணும்னா பாலச்சந்தரை மிஞ்சியவர் தான் கமலஹாசன், பாலச்சந்தரை மிஞ்சியவர் தான் ரஜினிகாந்த். சரி, ரஜினிகாந்த் கூட நடிப்பு மட்டும்தான், அதே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல இருக்கும்போது கமலஹாசன் அவரை மிஞ்சி ப்ரொடியூஸ் பண்ணி பாட்டு பாடி இது படம் நடிச்சு இயக்கி தயாரித்து எல்லாமே பண்றாருல. அப்போ ஒரு ஏலக்கலைவன் தானே. அரசியல்ல கோட்டை விட்டிய ஏகலைவனா? ஓகே, அரசியல்ல கோட்டை விட்டியப்பா. ஏதாவது ஒண்ணுத்துல தோல்வி இருக்கதானங்க செய்யும், எல்லாத்துலயும் சக்சஸ் பண்ண முடியாதுல்ல. நம்ம வந்து இப்படி ஓடிட்டு இருந்தோம், அந்த மாதிரி ஒரு தோல்விதான் திமுக. அதாங்க நம்ம இப்படி ஓடிட்டு இருந்தோம், 2 கால் இங்க வச்சு திடீர்னு ஒரு கால் இந்த பக்கம் வச்சு இப்படி ஓடிட்டு இருந்தா அந்நியன் படத்துல அவர் அம்பியை தூக்கிட்டு போவாங்கல்ல 2 ஆட்டோல, அந்த மாதிரிதான் போய் நின்றுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. எப்படியோ உச்ச நீதிமன்றம் மழையை தடுத்து நிறுத்தினா போதுமானது. ஏன்னா எங்களால இங்க அரசியல் பண்ண முடியாது, நாங்க அதை வச்சுதான் மாபெரும் 3ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் வச்சிருந்தோம் திங்கக்கிழமை. கிடையாது, இப்ப தண்ணி வந்துருச்சுன்னா அந்த பாரு நாங்க கேட்டோம் கொடுத்துட்டாங்க தண்ணி அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. யார் கேட்டாங்க? திமுக கேட்டுச்சு, திறந்து விட சொல்லி திறந்து விட்டாங்க. அரே மேன், நீ கேட்காமலே அங்க தண்ணி வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனையே இங்க அதுதான். தண்ணி வர்றது பிரச்சனை இல்ல, திறந்து விடுறதுதான் பிரச்சனை. அதெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. அது எப்ப திறந்து விடுறாங்கன்னா தண்ணி எக்ஸஸ் ஆகுதுன்னு தான் திறந்து விடுறாங்க. நீ போட்ட மனுவுக்காக எல்லாம் திறந்து விடல, கனெக்ட் பண்ணிக்குவேன்ல, நீ பண்ணிக்க. அதனால இதுதானே நம்ம வேலையே, அதானே வம்சே, ஒட்டி விடு, நம்ம இதை ஒட்டி விடு, தட்டி விடு, பாத்துக்கலாம் அப்படின்றதானே. அதுல என்ன இருக்கு? சரி, அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான செய்திகள். அடடா, சுவாரஸ்யம். ஆமா, உங்களுக்கு திமுக மேல அவ்வளவு என்ன ஒரு வன்மம் சொல்லுங்க. எனக்கு என்ன அப்படி என்ன ஒரு குடும்ப பகை வந்து உங்களுக்கு என்ன, அப்பாவும் பிள்ளைக்கும்? ஓகே, ஏன் அப்படி ஒரு வன்மம் உங்களுக்கு? பாவம், அந்த கட்சி மக்களுக்காக ஓடா உழைச்சி தேஞ்சு போன ஒரு கட்சி. தேஞ்சு போல சஞ்சய், விஜய் சஞ்சய் தான் மக்களுக்காக வந்து 24 மணி நேரத்துல பத்தாலன்னு சொல்லி பக்கத்துல கடன் வாங்கி மக்களுக்காகவே யோசிச்சு ஒரு திராவிட மாடலை கட்டமைச்சு இன்னைக்கு நீங்களாம் இவ்வளவு அறிவார்ந்த தமிழ் சமூகமா இருக்கோங்க, நீங்க இப்படி பேண்ட் போட்டு உட்காந்துருக்கீங்க, ஷூ போட்டு உட்காந்துருக்கீங்க. நம்மளாம் இந்த மாதிரி உட்கார்ந்து கருத்து சுதந்திரத்தோட பேசுறதுக்கான காரணமே திராவிடம் தான். அந்த கட்சியை போய் அழிச்சிட்டு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? என்னங்க ஏதோ அழிச்சு 16ஆம் நாள் காரியம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சியை விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதானுங்க. சரி, அதையாதான் புடுங்கி விட்டீங்க, நம்ம ஆட்சியில இருந்து துரத்தி விட்டீங்க. சரி, வந்தீங்க, உட்காந்தீங்க, இன்டர்வியூ எடுக்க வந்தோம். சரி, நீங்களாவது ஏதோ ஒரு சப்போர்ட்டா பேசுவீங்க, நம்ம பையன். எக்ஸ்கியூஸ் மீ,
இப்பதான் ஒரு கமெண்ட் வந்துச்சு, யாரை பத்தி பேசுறீங்கன்னே தெரியாம பேசுறீங்க. அதான் ஜேசன் சஞ்சய்னு சொல்லிட்டான். ஜேசன் சஞ்சய் அப்புறம் ஜேசன் சஞ்சய் அவர்கள சரி உட்கார வச்சேன். நீங்களா என்ன பண்ணியிருந்தோம், இங்க பாரு உங்களை வச்சுதான் பொழப்பு ஓடிட்டு இருந்தது, பிள்ளைங்களை பாத்துக்கல, மனைவியை பாத்துக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் நம்மளுக்கு சாதகமா ஏதாவது ஒண்ணு பேசுவான் பண்ணுவான்னு பார்த்தேன்னா எந்த பாட்டு பிடிக்கும் கேட்டா சுட்டா சூரியன் கத்துக்கிட்டு போகலாம். ஏன்னா அங்க வந்து சூரியனா தான் உனக்கு சுடணுமா? எனக்கு அதுக்கு முன்னாடி அது வேற. அதுக்கு முன்னாடி செருப்படி என்பது யாதெனில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜேசனோட அந்த இன்டர்வியூ அப்படின்றது பல பேருக்கு அது வந்து கொடுத்துருக்கு. அதாவது வீட்டுல இல்ல, அது இல்ல, போகல, வைக்கல, மனைவியோட இல்ல, பிள்ளைகளோட இல்ல, பிள்ளைகளே மதிக்கல, வைக்கல, போகலன்னாங்க. சிம்பிளா ஒரே ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவை பார்த்தவங்களோட எண்ணிக்கை நம்ம பேசுற இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போட்டாங்களே அதுவே 8 கோடியா, அடுத்தது போட்டது 1 கோடி பிளஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் இருந்தா அந்த அது ஒட்டுமொத்தமா யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால எல்லாம் சேர்த்து வந்து சொல்ற அந்த இன்டர்வியூட வியூஸ் வந்து இவ்வளவு கவுண்ட் வந்து போயிருக்குன்னா மக்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் இருந்தா அந்த பையனோட இன்டர்வியூ பார்க்கணும்னு இருந்திருந்தா அப்படி பார்த்திருப்பாங்க. தமிழ்நாட்டு ஜனத்தொகை 8 கோடி பேர் தான். ஆமா, இது வெறுமனே தமிழ்நாடு மட்டும் இல்லல்ல, திமுக காரன் பார்க்கல, அந்த 1.5 கோடி அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பான். என்னென்னமோ சொன்னமேடா, எதுவுமே இல்லைன்னு ஆக்கிட்டானேடா அவன். எப்படா இந்த மூஞ்சி வச்சு விடு, நமக்கு இதெல்லாம் இன்னும் புதுசா, வா போவோம் அப்படின்ட்டு அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணுவோம் வா அப்படின்ட்டு போவாங்க. அதுல நீங்க அதெல்லாம் நம்ம நல்லா இருக்கும்ல. ஆனா அதுல இந்த இன்டர்வியூ எடுத்தாங்க இல்லையா நம்ம அக்கா டிடி, பாரம்பரியமான ஒரு ஆங்கருக்கெல்லாம் இந்த ஆதாம் ஏவாளா அந்த காலத்துல இருந்து ஆங்கரிங், நம்மலாம் இப்ப லேட்டஸ்ட் நமக்கெல்லாம் வந்து, ஆனா ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்கா டிடி நல்ல இன்டர்வியூ பண்றவங்க தான். இப்ப முன்னாடியே காஃபி வித் டிடி அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்து ஆண்டவரே இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியோட செல்ல பிள்ளையா ஒரு காலத்துல வந்து இருந்தவங்க. அப்புறம் அடுத்து வந்தவங்க அவங்கள ஓவர் டேக் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க மட்டும்தான் அங்க இருப்பாங்க, அவங்க மத்தவங்க யாருக்கும் அங்க இடம் கிடையாதுன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்ப டிடி அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும், டிடி தான் இன்டர்வியூ பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி யோசனையா இருந்துச்சு. ஓகேவா, சரியா இருக்குமா, இது பார்க்கலாமா வேணான்ற அளவுக்கு சமீப கால நடவடிக்கைகள் ஆகி போச்சு. ஆமா, அவங்க ஒன்னே தான் கேட்டாங்க சஞ்சய் கிட்ட, உங்க படத்துல எனக்கு ஒரே ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா நான் அப்படின்ற மாதிரி. அந்த பையன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான், கண்டிப்பா தரேன், உங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னா, இல்ல நான் கொஞ்சம் நடிப்பேன், எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. ஏன் அந்த பையன் இப்படி சொல்றான், என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் அந்த பையனுக்கு மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கும். புதினா சாம்பார், என்ன சாம்பாரோ அது அது ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, அந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு இந்த சாம்பாரை சாப்பிட்டா நானே மறுபடியும் பிரைமரி ஸ்கூலுக்கு வருவேனே. அன்னைக்குதான் அவங்க ஜோதிகாவா உருவான தருணம். ஜோதிகா ஃபேன் போல அவங்க. திடீர்னு ஒரு சந்திரமுகி ஜோதிகாவா சொல்லுங்க. சந்திரமுகி ஜோதிகானா நம்ம எடுத்துக்கலாம், ஓகேன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இருப்பாங்கல்ல பழைய ஜோதி, குஷிக்கு, ஆமா, பூவெல்லாம் முன்வாசம், ஓவர் ஆக்டிங், அதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் இருப்பாங்களா, அந்த டைப்ல திடீர்னு நடிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து என்னடா இது, அந்த பையன் செட்டிலா வந்து சொல்லிட்டு போயிட்டான். தெரியுமே உங்க நடிப்பை பத்தி, நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம நடிச்சதே ஒரு 4-5 படம் தான், சின்னதா, பவர் பாண்டி அந்த மாதிரி சில நடிகர்கள் தான். ஆனா அவங்க சொன்னது எக்ஸாக்ட் நடிப்புன்றது அந்த மேடையில நடிச்சதுதான் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சர்வம் தாளமயம்ல வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வன்மமாவே சுத்துற ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. சர்வம் தாளமயம் நடிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி பவர் பாண்டியில நடிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நலதமயந்தியில நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அவங்க தான். இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல பர்சனாலிட்டி தான், நல்ல இவங்க தான், அதெல்லாம் டவுட் இல்லை. நடிப்புன்னு சொன்னோன்னதான் வந்து பையன் டென்ஷன் ஆயிட்டான். நான் பார்த்துருக்கேனே, சிரிப்பே வராம நான் ஒரு 2 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே பேசினேன்ல உங்ககிட்ட, அப்பே நீங்க கண்டுபிடிக்காமனா நான் எப்படி நடிக்கிறேன்னு அந்த இன்டர்வியூலயே கேவலமா இருக்கு, எந்திரிச்சு போயிட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எந்திரிச்சு போனா நேத்து திட்டுவாங்க, அதனால உட்காந்து பேசுங்க அப்படின்ட்டு. சொல்றது என்னன்னா, அந்த ஆக்டிங்கை பத்தி சொன்னோன்னே ஜேசனுக்கு அதுதான் ஞாபகம் வந்துருக்கும். இதை நம்ம கூப்பிட்டு போய் நடிக்க வச்சோம்னா ஒன்று சொல்லுவோம் பா அப்படின்னு திரும்பி பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு ஒரு யோசனை வந்திருக்கும். அங்க போய் எது அப்பாவா என்ன டைலாக் கொடுத்தாலும் அதை தான் படிக்கணும். இங்க வந்து அப்பா சித்தப்பான்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு இஷ்யூவா போச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன சாங்கு எவ்வளவோ பாட்டை சொல்லியிருக்கலாம் ஜேசன், எவ்வளவோ பாட்டு இருக்கு. ஏதோ ஒன்று என்னை தாக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பறவையே எங்கு இருக்கிறாய் அந்த பாட்டு சொல்லியிருக்கலாம். சொல்லுவாருன்னு நினைச்சது ஒரு நாள் நம்மளோட ஃபேவரட், ஒரு நாள் சொல்லுவார், ஒரு நாளில் எத்தனை அது சொல்லாருன்னு நினைச்சேன். இல்ல ஏதோ எவ்வளவோ படங்கள், எவ்வளவோ பாட்டுகள், சென்னை 28ல எவ்வளவோ பாட்டுகள் இருக்கு.
கரெக்டா ம் தொட்டா சூரியனை சுட்டிக்கிட்டு போகலாம். ஏன்பா உங்க குடும்பத்துக்கு என்னதான் பிரச்சனை? சூரியனை தொடுறதே தான் உங்களுக்கு வேலையா? இல்ல அப்பாவோட டைலாக் நான் வந்து சொல்றேன். குறி வச்சா தவறாது, தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அவர் வந்து மேடையில வந்து பேசினாரு அந்த இதுல கடைசியா, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமே ஆனால் குறியே வைக்க மாட்டேன். இந்த பாட்டுல என்ன லைன் வரும்? என்ன வரும்? நீங்களும் பாடுனீங்களே, குடிச்சா வச்ச குறி சிக்கனும். ஆமா பாருங்க, அப்பாவும் பையனும் டாக் டீம் போட்டு இப்போ வந்து திமுக அடிக்கிறீங்க. ஏன் ஒரு ஏஆர் ரஹ்மானை பிடிச்சிருக்க கூடாதா? ஒரு வித்யாசாகரை பிடிச்சிருக்க கூடாதா? சூரியன் வரலையே. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்தது இல்லைன்னு பாடி இருக்கலாம்ல. ஆமா, நீ என்னப்பா கரெக்டா தொட்டா சூரியன்ன்ற? ஏதாவது லவ் சாங்னு கேட்டா பரவாயில்ல. நீங்க பொதுவா வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எல்லா மூடுக்கும் உங்களுக்கு ஒரு சாங் கேட்கணும்னா என்ன சாங் கேட்பீங்க? நடுவுல 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 என்ன பிரகாஷ்ராஜ் மாதிரி நடுவுல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. உனக்கு அந்த பாட்டு தான் பிடிக்குமா? சூரியன் பாட்டு தான் பிடிக்குமா? இதுல வேற இவங்க அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு ஆரியாக்கே தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு சூரியன் எங்க வரும் எங்க தொடரும் எனக்கு தெரியும். I know. அதுக்கே வந்து நிறைய வந்து ஏன்னா நம்ம பையில வந்து என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், கழுவி ஊத்துவாப்புல அப்பாவை, அது இது நினைச்சிட்டு இருந்தா இது என்ன வந்து கள்ள உறவுலாம் நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல, எலைட்னா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே கடிக்க வந்துட்டாங்க. ஆமா, கடிக்கணும்ல. ஏங்க அவரையே அந்த கடிக்கிறாங்கன்னா அப்புறம் பையன், அதாவது பையன் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா பையன் வந்து அம்மாவோட சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்க போறாரு, அப்பா வந்து கிழிச்சு எடுக்க போறாரு, அவ்வளவுதான் முடிய போகுது, மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சது போச்சு வச்சுட்டாரு சைக்கோ அது இதுன்னு அந்த இதுல. எங்க அப்பா தான் எனக்கு சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. நான் என்ன உன்னை பத்தி எல்லாம் பேச தெரியும், நிறைய கடிக்க வரும். நான் எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா உன்னைய வச்சு? நீ பாட்டுக்கு அசால்ட்டா வந்து உங்க அப்பான்னு இருக்க எந்த நேரமும். ஆமா, ஹிஸ்டாரிக் வின்ன்ற ரெவல்யூஷன்ற. அப்புறம் நாங்க எப்படிதான் என்ன பண்றது? நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்கடா, ஏன்டா வரீங்க? கட்டி காக்கணும்ன்ற நான் உன்னை வச்சுதான் வெட்டி விடணும்னு பார்த்தேன், நீ என்ன திருப்பி கட்டி காக்கணும்ன்ற அப்படின்றாங்க. தெளிவான பசங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கிறேன், விஜய் சாரோட பர்சனல் மேட்டரை கூட அவங்க 2 பேரும் பொதுவெளிக்கு கொண்டு வரலையே. ஆமா, அவங்க 2 பேருமே அதை பொதுவெளிக்கு கொண்டு வரலையே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரியறது கூட நான் இவங்க போய் பிரஸ்ல கொடுக்கறதோ அவர் வந்து பிரஸ்ல கொடுத்ததோ எதுவுமே நடக்கலையே. எங்கேயோ ஏதோ ஒரு கோர்ட்ல நடந்ததை நீயா எடுத்து எப்படியோ எடுத்து நீ போட்டு வந்து வேலை பார்த்த. அதுலயும் நிறைய சிக்கல், இது இப்போ வந்துச்சு அப்போ போச்சு, இந்த டேட்ல இருந்துச்சு இந்த டேட் இல்ல, கையெழுத்தே இல்ல, அதுதான் ஃபார்ம் இல்ல, அதுல போட்டு வச்சு நீங்களா எடுத்து நீங்களா ஒண்ணு பண்ணதுக்கு அவங்களாம் எப்படி பொறுப்பாவாங்க? அவங்க தெளிவா தான் இருந்திருக்காங்க, அவங்க ரொம்ப இதுவா தான் இருந்திருக்காங்க. இவனுங்களுக்கு தான் அதுல பிரச்சனை, எப்படியாவது அதுல ஒரு கிடைச்சிடாதா, சின்னதா ஏதாவது ஒன்று நடந்துராதா, ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஒரு பேட்டி கிடைச்சிடாதா, அந்த பையன் அவங்க அப்பா வந்து என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட மாட்டாரா? இன்டர்வியூலாம் தனியா கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் ரெடி, ரிலீஸ் ஆக போகுது. சங்கீதா அவர்களோட இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் ஆக போகுது, அதோட கேரியரே முடிஞ்சிருச்சுன்னாங்க. டிஃபன் கேரியரா போதும். பார்ட் 3 ஏதாவது வருமா? இருக்கு. ஏன் அது முழுசா ஒரு மணி நேரமா விடக்கூடாதா? அவன ரெட்ரோ லுக்ஸா? அதான் நானும் கேட்காங்க, ரெட்ரோ லுக்ஸா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீடியோ எப்படி 1 மணி நேரம். பைத்தியக்காரனுங்களா, உனக்கு தெரியாதவனுங்களா இருக்கீங்களாடா? அதான் 1 மணி நேரம் வீடியோ போடுறானுங்க. சரி விடுங்க. அடுத்த ராகுல் காந்தி மகாபலிபுரம் வந்திருக்காரு, ஆக பெரும் தலைவர். இங்க இருந்த கடலை எப்படி ஆறா மாத்தி திருப்பி ரிவர்ஸ்ல கொண்டு போய் தமிழ்நாட்டு ஃபுல்லா தண்ணி கொடுக்கலான்ற ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்காரு. மாமல்லபுரத்துக்கு சிலைகள் எல்லாம் பார்க்க வந்திருக்காரா? வந்தவரு டீலிமிட்டேஷனுக்கு எவனாவது கையெழுத்து போட்டுன்னா எட்டப்பர் வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது அந்த பேர்லாம் அவருக்கு தெரியாது, ஆனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எட்டப்பன் அந்த வார்த்தையே சொல்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல 2த்துலயுமே சொல்லி அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன் நேரா சொல்லிட்டு போக வேண்டியதானே, திமுக காரங்க எட்டப்பன் பார்க்காதீங்க பார்லிமெண்ட்லன்னு. என்னதான் இருந்தாலும் ப்ரோஸ் அதுனா சொல்ல மாட்டோம். சரி, அந்த ப்ரோ தான் எதிரி ஆயிட்டாரு, இந்த ப்ரோ நல்ல ப்ரோவா தானே இருக்காரு, இவரையும் வந்து பார்க்கல சிஎம் ப்ரோவை. சிஎம் ப்ரோவையா?
ஏன்னா கேட்டா தண்ணி குடுன்னுவாரு. எங்க வர, உன்னைய பார்க்கதான் வரேன், வரதா தண்ணி எடுத்துக்கிட்டு வா, இல்லன்னா இந்த பக்கமே கூட எட்டி பார்க்காதுன்னு இருப்பாங்க. அதனால சரி எங்க நம்ம போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு, அவரும் வந்து இல்ல ப்ரோ ஏதாவது இங்க பெரும் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து நல்ல செய்தியோட வந்தா பரவாயில்ல, நீங்க வெறும் கையோட தான் வர போறீங்க, ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வரவா, ஒன்னும் வேணாம், தண்ணி தான் வேணும், முடிஞ்சா தண்ணி எடுத்துட்டு வாங்க, இல்லன்னா மாமல்லபுரம் வந்துட்டு அப்படியே போயிடுங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்குதுங்க. தண்ணி வரது இல்லையா? அது நான் போயிருந்தேன்ல, போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன்ல, வந்துட்டு இருக்கும்போது தென்னாம்பட்டிட்ட ஒரு போஸ்டர் எடுத்துருந்தாங்க, கிங் மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு. கிங் மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு உதயநிதி, ராகுல் காந்தி ஏன் போட்டிருந்தாங்க. யார் அவர் கிங் ஆக்குனாரு? இப்ப தெரியல. கிங் மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. நீங்க கூட்டணியில கூட இல்லையே? இப்ப கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கடைசியா தானே வந்தீங்க. நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க மேக்கர் ஆனீங்க, கிங் மேக்கர் ஆனீங்க, கிங் ஆனீங்க. கிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்தீங்க. நான் ஒரு 4 கொடுக்கலன்னா அவருதான் 4 கொடுக்கலன்னா எங்க அண்ணன் அன்புமணி இருக்காரு, மாங்காய் எடுத்துட்டு எங்கள்ட்ட கொடுத்து பழுக்க வச்சு எடுத்துட்டு போவாரு. நாங்க வரலன்னா விசிகா வந்திருக்காது, அதெல்லாம் கிடையாது, ஐஎம்எல் வந்திருக்காது, எதுவுமே அப்படி ஒண்ணு நடக்கலன்னா இந்நேரத்துக்கு மறுபடியும் எலெக்ஷன் வச்சிருந்திருப்பாங்க, ஜம்முன்னு மெஜாரிட்டியில வந்திருக்கலாம். நீங்க உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்து, உங்களுக்கு ஒரு எம்பி கொடுத்துருக்காருல்ல, கிங் மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு தான் கிங் மேக்கரா? ஏண்டா உங்க இதை சும்மா கிங் மேக்கர் ஆன மாதிரி பேசுறீங்க, எல்லாம் வாங்கிட்டு தானே பண்ணிருக்கீங்க. இதுல என்கிட்ட ஒண்ணு, அவங்கிட்ட ஒண்ணு, அவங்கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு வந்த, அவனை ஏமாத்திட்டு வந்து இங்க ஏங்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு ராஜ்யசபா வாங்கியிருக்க. சாமர்த்தியம் இருக்குமா? ஆளுங்கட்சிட்ட ஒண்ணு, எதிர்கட்சிட்ட ஒண்ணு. சாமர்த்தியம் எல்லாம் இல்லைங்க, சாம்பார் சாதம் போன்னு கொடுத்துட்டாங்க. போங்க நல்லா. இப்போ ஒரு ராஜ்யசபா வந்து தாவேக்கா என்ன பண்ணிச்சு, அங்க போயிட்டு தேவையில்லாம அந்த பில்லுக்கெல்லாம் போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும், சரிப்பட்டு வராது. பிஜேபியை எதிர்க்கணும்னு வைங்க, அங்க போய் மோடிக்கு எதிராக பேசணும்னு வைங்க, நம்ம இருக்கிற செட்டப்புக்கு இப்போதைக்கு அது செட் ஆகாது, நம்ம வச்சிருக்க கட்டமைப்புக்கு செட் ஆகாது. நம்ம கொஞ்சம் வலுவாகும், தமிழ்நாட்டில் நல்லா வலுவாகும், கட்சியை நல்லா 234 தொகுதியிலையும் வந்து ஃபில் பண்ணுவோம், கட்டமைப்பை உருவாக்குவோம். இப்போ எப்படி திமுக ஒரு கட்டமைப்போட இருக்கு, இங்க ஒரு பொய் சொன்னோம்னா அந்த 234 தொகுதியில இருக்கும் அதே பொய்யை கரெக்டா சொல்லணும், பாபநாசன் கமல் மாதிரி அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒண்ணு உருவாக்குவோம். நம்ம ஒண்ணு நரேட்டிவ் செட் பண்ணா அந்த நரேட்டிவ் அப்படியே இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்பதான் வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு இது வலு இருக்கும். அது வரைக்கும் நம்ம போய் எதிர்க்கிறதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. சரி நீ ஒண்ணு தானே, நீ ஏன் வச்சுக்க, எப்படின்னு எதுவும் பண்ண போறது கிடையாது, நீ அங்க இருந்துட்டு எதனா பண்ணிக்க கொடுத்துட்டாரு. இதுதான் அங்க இருக்கக்கூடியது, அவ்வளவுதான். இதுல ஒரு கிங்கும் ஆக்கல, கிங் மேக்கரும் ஆக்கல, கிங் ஆனவங்கள்ட்ட வந்து ஒட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எங்களை மேக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒட்டிக்கிட்டாங்க. கோடம்பாக்கம்ல வந்து பரமேஸ்வரி காலனி ஸ்ட்ரீட்ல வந்து ஏதோ பூட்டின வீடு, யாரை கைவிட்டாங்க போல இருக்கு அந்த வீடு, அந்த இடம் வந்து திறந்துட்டே இருக்கு. அங்கே வந்து சின்ன பசங்கள்லாம் போய் கஞ்சா இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் 18 20 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க நிறைய பேர் போய் அங்கே கஞ்சாலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களும் போய் கேட்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ பயப்படுறாங்க அப்படின்னு வந்து இது ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் கஞ்சா ஒளியில வந்துட்டு தான் இருக்கு. அது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். அதுல அடிச்சாங்கன்றதெல்லாம் இல்லை, இன்னும் அது புழக்கத்துல இருக்கு. என்னதான் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் எங்க இருந்தாலும் அது வந்து உருவாயிட்டு தான் இருக்கு அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு. இன்னொரு நியூஸ் ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி இன்னும் ஹேண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட்ஸ்ன்றது ஒரு போதைப் பொருள். ஆமா, எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து என்னன்னு கேட்பீங்க. அது ஒரு வகையான பேர் ஒன்று போதைப் பொருள், லாகிரி வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் சேலம்ல முதலமைச்சருடைய அந்த இதுக்கு வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா குருமன்ஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய SC ST பிரிவினர் அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து சான்றிதழ் கொடுக்கறதுல மெத்தனை போக்கா இருக்காங்க. எத்தனை தடவை வந்து முதலமைச்சருடைய இதுக்கு வந்து நம்ம வந்து சொன்னா கூட அந்த அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ எங்க போனாலும் திருப்பி இது என்கிட்ட தான் வரும், நான் தான் வந்து இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ரொம்ப மோசமா நடந்துகிட்டதா வந்து ஒரு ஒரு பெரிய இது வந்திருக்கு. அது படிச்சா அது பாட்டுக்கு படிக்கலாம், ரொம்ப லென்த்து. பட் விஷயத்தை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அது ஊர் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகா கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூர்வீக பழங்குடியின மக்களான குருமன்ஸ் ST பழங்குடியின சாதி சான்றிதழ் வாங்குவது குறித்து இது வந்து 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து கலாய்வு செய்யாமலேயே அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், களத்துக்கே வந்து ஆராயாமல் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. VOO இந்த புகார் வந்து VOO கொளத்தூர் வருவாயாளர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க.
விசாரணை செய்யும் அதிகாரி இவர்களே என்றால் திருடன் கையில் சாவியை. கீழே குறிப்பிட்டுள்ள புகாரானது கிராம நிர்வாக அலுவலர் VAO, கொளத்தூர் வருவாய் ஆய்வாளர் RI, துணை வட்டாட்சியர், மேட்டூர் வட்டாட்சியர், மேட்டூர் வருவாய் வட்டாட்சியர், RDO மற்றும் மாவட்ட ஆட்சியர் இவர்கள் மீது கொடுக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரணை செய்யும் அதிகாரி இவர்களே என்றால் திருடன் கையில் சாவியை தந்தது போலதான் தன் அதிகாரத்தை அவர்கள் தவறான பாதையில் எடுத்துச் செல்கிறார்கள். இந்த கிராமத்தின் மீதான உண்மையை எந்த அதிகாரிகளும் எங்கள் ஆவணத்தை படிக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு இந்த புகாரெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து குருமன்ஸ்ன்னு சொல்றாங்க. ST பழங்குடியினர் என்பதற்கான வரலாற்று மற்றும் அரசு ஆவண ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சலுகைக்கோ எதுக்காகவோ நாங்கள் அது வந்து சொல்லலை, பொய் சொல்லலை, எங்களுடைய ரத்த உறவுகளுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு வழங்குறதுல அது ஒரு ஆதாரமாக இருக்கு, எங்களுடைய ரத்த சொந்தங்களுக்கு கொடுத்துருக்கும் போது எங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களோட வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மூங்கில் குடிசைகள். எங்கள் முன்னோர்கள் மூங்கில்களை பின்னி களிமண் பூசி கூம்பு உடைய கூரைகளின் கீழ் வாழ்ந்தார்கள் என்பதை 1800களின் கோவை மாவட்ட ஆவணம் வந்து சொல்லுது, நீலகிரி மாவட்டத்தில் ஆவணம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட ஊர் வந்து ஆலமரத்துப்பட்டி கிராம வருவாய்த்துறை நத்தம் புல வரவைப்பட ஆவணத்தில் எங்களின் இந்த வட்ட வடிவ குடிசைகள் 130க்கும் மேல் இருந்ததாக குறியீடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொகுப்பு வீடுகள் திட்டத்தால் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்று 25 பழங்குடி குடிசைகள் எங்களின் எஞ்சிய சாட்சிகளாக நிற்கின்றன அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு இது பண்ணணும், இதை வந்து அந்த அதிகாரிகள் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகாம இந்த பிரச்சனை எங்கே போனாலும் திருப்பி எங்ககிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறதாக வந்து சொல்றாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பேச சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப லென்த்தாக இருக்குன்னா நம்ம பேசினாலும் இது வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. ஸோ இதுதான் இது இன்னொரு விஷயம். அதே மாதிரி கிச்சி வேற ஒன்றும் இல்லை. MRB சார்பாக வந்து சுகாதார ஆய்வாளர் நிலை 2 அந்த குரூப் 2 அந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுவும் திமுக பீரியடில் வந்து அவசரமாக ஒரு 15-20 நாளில் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது வந்து முடிச்சுட்டு அதுக்கு வந்து பணி நியமனம் கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து நிறையா முறைகேடு நடந்திருக்கு. இது மாதிரி பக்கத்தில் இருந்து பார்க்குறது, மொபைல் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் இருக்கிறது, இப்போ கேட்டு எழுதுறதுன்னு சொல்லி நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த இதை வந்து திருப்பி எக்ஸாம்ஸ் வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சேலம்லையா அது எங்கேயோ இந்த RTI மூலயமா 1,76,000 கோடியா 171 கோடி வந்து இதாகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா? ஆமாம், அது ஒரு பக்கம். 171 கோடி. அது 171 போட்டு 000 என்னடா இத்தனை 0 இருக்குது. அது 1,76,000 கோடியா இல்ல 171 கோடியான்றது இன்னொரு சைபர் போட்டிருந்தா வந்திருக்கும். அவ்வளோ சைபர் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் 171 கோடி. ரொம்ப அசால்ட்டாக தெரியுது பாருங்களேன். 170 கோடியெல்லாம் 500, 1000, 800, 900 இதெல்லாம் கேட்டு பெருசா பண்ணுங்க. அடுத்த அண்ணன் ஆட்சி வந்துடும் மறுபடியும். அப்ப நீங்க எல்லாரும் சிக்குவீங்க. இப்பவே உங்ககிட்ட சிக்கிதான் தெரியுறோம். அந்த அண்ணன் இல்லைங்க, இவரு அண்ணாமலை லிங்கேஷ் பேபி. இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். நாங்களும் சிஎம். நாங்களும் சிஎம் ஆகக்கூடாதா? ஆகக்கூடாது. அது நீங்க சொல்ல, மக்கள் சொல்லணும். மக்கள் சார்பாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு அவ்வளவு பதட்டம்? பதட்டம்லாம் கிடையாது, சாலியா இருக்கும். கேக்குறாங்க என்ன படம் நடிச்சு இப்ப நீ சிஎம் ஆகணும்னு. என்ன படம் நடிச்சு இல்ல இப்ப நான் வரேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு கதறீங்க அணிலுகளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. விட்டுட்டு போங்க. வரேன்னு சொன்னது க்ரௌட் எல்லாம் இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு செம க்ரௌடு பார்த்தேன். அதே வாடகை மாதிரியே எனக்கு இறந்து போயிட்டேன் தோணுச்சு. சரியான க்ரௌடு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்களா? வருவாங்க அவங்க பாட்டு இதாண்டா தனுஷ் ஷூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன புதுசா சரி இருந்துட்டு போறாங்க, விடுங்க. இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு எல்லாருமே முன்னாடி வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரும் மேல இருந்து இந்த கையெல்லாம். அது எலெக்ஷன் கேம்பெயின் கடைசி. தம்பி ஏன் உனக்கு இந்த வேலை? அது உனக்கு என்ன பண்ணுச்சு? அது பாட்டுக்கு சேனல் தானே இருக்கு. இப்ப தான் ஒன்னும் இல்லை பேபி. தட்டான் இஃப் யூ ஆர் பேட் பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போய் காட்டியிருக்கான். இன்னும் எப்படி இருக்கீங்க? என்ன படம்லாம் பார்க்குறீங்களா? நாட்டு மக்களாகிய நீங்கள் எதுவும் படம் இந்த மாதம் வர மாதம் பயங்கரமாக படம் ரிலீஸ் ஆகுதான் தெரியுமா உங்களுக்கு?
சொன்னீங்க 7 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா. ஏன்னா இப்போ தேட்டரில் இந்த மாதம் தான் பயங்கரமான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து ரத்த அபிஷேகம் செய்யக்கூடிய டிசி, பார்த்தோன்னே தெரியுது ரத்த ஆறு ஓட போகுது. ஒரு எப்படியும் ஒரு 2000 ஒரு 5000 பேர் மினிமம் கொண்டிருப்பாங்க. ஜனநாயகங்களே ஒரு 3000 பேரை கொண்டிருப்பாங்க. இப்போ டிசியில் எப்படி ஒரு 8000 பேர் கிட்ட ஒரு 5000 தொட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து இப்பெல்லாம் வந்து ஹீரோக்கள் வரதே வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி அப்படி தொடச்சாலே ரத்தம் தான் வருது. சத்தம் மட்டும் பாத்தீங்கன்னா காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு ஏண்டா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இருக்கு. டிசியை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டைரக்டர் அந்த மாதிரி அருண் மாதேஷ். ஆமா, ஆக பெரும் டைரக்டர் இல்லையா, அவர் பயங்கரமா தான் எடுப்பாரு. ஸோ அதனால அவருடைய படம் வருது. இப்போ என்னன்னா அந்த இதுலயுமே லேடிஸ் கையில வந்து துப்பாக்கிலாம் கொடுத்துட்டாங்க. இனி ஏன் சும்மா இருக்கீங்க, இந்த அம்மிக்கல் போடாதீங்க, இதை போடாதீங்க, நீ கொய்யால இனிமேட்டு வாங்கி இந்த அப்படி அப்படின்னு சுட்டு சாவடிங்க. இல்ல இது மக்கள் நினைக்க போறாங்க என்னடா இது பேசி சம்பந்தமே இல்லை, கண்டென்ட் இல்லாமலாம் இல்ல, இதுதான் கண்டென்ட். அதுதான் இது சண்டே இல்லையா, இதனால என்னெல்லாம் ரிலீஸ் ஆகுது, ஏன்னா வெறும் அரசியலா பேசுறது பதிலா வேற என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசுறது. நாங்க ஸ்கிப் பண்றோம் அப்படின்ட்டு பண்ணிருக்கீங்க, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் ஐயா அன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 2 டிசி 1 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிடிஎன் மாதவனோட ஜிடி நாயுடு அதுவும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஜிடி நாயுடுவா போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் யாரு, என்ன அவரோட வரலாறு. ஆமா, இல்ல ஜென்ரலா சொல்றேன் எல்லாருக்கும். டிசி போனீங்கன்னா ரெடி ஆயிக்கிங்க, இழுத்து விட்டு குடும்பங்களை கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. பொண்டாட்டிலாம் கண்ணெடுத்து வாயிலே சுடுவாங்க. அதனால அங்கெல்லாம் கூட்டு போய் காமிச்சு கண்ணுகளை கெடுத்துக்காதீங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் 14ஆம் தேதி வந்து 2 படம் ஏதோ ரிலீஸ் ஆகுது. 3 படம் ரிலீஸ் ஆகுது. சூர்யா படம் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து 2 படம் இன்னும் நல்ல படமா தான் ஏதோ பார்த்தேன். அது ஏதோ இது அந்த ஐஎம் கேமா, அது வந்து 20ஆம் தேதியா 14 துல்கர் சல்மானோட. அதுதான் 14ஆம் தேதி வருது. கிட்டத்தட்ட ஒரு 8 படம் இந்த மாசம். டாக்ஸிக் வருது. டாக்ஸிக் கடைசியா வருது. ஆமா, எல்லாத்தையும் தாண்டி தான் கடைசியா வருது. ஹாய் கவினோட ஹாய் வருது. கவின் நயன்தாரா அந்த படம் வருது. உங்களுக்கு எது ஐடியா இருக்கு, எது போலான்னு ஒரு ஐடியா இருக்கு? எனக்கு 7 நாளுக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா 7 நாளுமே நான் போயிட்டு வந்துருவேன். இல்லையா, அது நகைச்சுவைக்கு கேட்கல, சீரியஸா கேட்கறேன். ஏதாவது ஒரு படத்துக்கு கேட்கறேன். சீரியஸாவா? விஸ்வநாதன் தான் நான் போவேன், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு இதுல வந்து மென்டல் டார்ச்சர் அதிகமாயிட்டே இருக்கு வர வர. இவங்க பண்ற டார்ச்சர் பெரும் டார்ச்சரா இருக்கு. அதனால வந்து இந்த படத்துக்கு போலாம். அது ஒரு வாரிசு மாதிரியே இருந்தா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் ஒரு தெலுங்கு படம் அந்த டைப் டிபிக்கல் அப்படிதான் இருக்கும்னு வச்சுங்களேன். போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு சூர்யாவை கொஞ்சம் ஒரு இதுவா பார்த்த மாதிரி இருக்கு, இந்த அடித்தடி எல்லாம் இல்லாம. ஏன்னா ஒண்ணு போட்டு அடிக்கிறானுங்க, வெட்டுறானுங்க, குத்துறானுங்க, சுடுறானுங்க. இதை தாண்டி ஒரு படம் வந்து இல்ல. அதனால அந்த படத்துக்கு போறதுல ஒரு லாஜிக் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி டாக்ஸிக் போறானா? டாக்ஸிக்கா இருக்கிறவன் டாக்ஸிக்கு தான் போவான், வேற எப்படி போவான்? அவன் ட்ரெய்லருக்கே தெரிக்க விட்டாங்க அவங்க அப்படியே அப்படின்னு. இல்லையா ஐயா, இங்க கேளுங்க, நானே ஒரு முடிவு எடுத்து ஸ்பைடர் மேன் ஒரு படத்துக்கு போலான்னு இவர்கிட்ட சொன்னேன். ஐயா ஒரு மாதிரி இருக்கு, படத்துக்காவது போலாம், ஸ்பைடர் மேன் நாளைக்கு புக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னா. ஆமா சொன்னேன். இவன் என்ன பண்ணா, பார்த்துட்டு நான் வரல அப்படின்ட்டான். ஏன்டா அப்படின்னு. இல்லை நான் சண்டே போறேன் அதனால வரேன். சண்டே போறதுனால என்னடா, போலாம்டா, நமக்கு என்னடா, நீ இந்த படம் பார்த்து சண்டே இல்ல அவன் படம்லாம் வந்து ஒரு தடவை தான் பார்க்கலாம், இன்னொரு அது மறுபடியும் பார்க்கணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்க்கணும் அப்படின்னா. இதனால வந்து ஆரம்பிக்கும் போது இது தடங்கலா இருக்குது, இது உருப்படாது, நீங்க அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி அந்த விண்டோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுருங்க அப்படின்னா. அதனால அந்த படத்துக்கு வந்து போக முடியல. ஸ்பைடர் மேனுக்கு போகாததுக்கு காரணம் நம்ம பாப்கார்ன் லிங்கேஜ் தான், வேற யாரும் கிடையாது. நான் என்ன இதுல என் மேல திருப்பி வர விட்டாரு, நீங்க எந்த படத்துக்கும் சொல்றீங்க நான் கூட்டு போக மாட்டேங்கிறேன்னு. இவன்கிட்ட நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் இவன்ட்ட ஒரே ஒரு படம், படமே நல்லா இருக்குன்னு நான் இவன்ட்ட சொன்ன ஒரே ஒரு படம் கருப்பு படம் மட்டும்தான் போலான்னு சொன்னா, அது மட்டும்தான் போக முடியல. இவர்கிட்டயாவது நான் நிறைய ஏமாத்திருக்கேன். இதோ போயிடலாம், ஏதோ இப்போ போயிடலாம், 1/2 மணி நேரத்தை போயிடலாம், நிறைய ஏமாத்திருக்கேன். இவரு சொன்னாருன்னா நான் ஏத்துப்பேன், ஆமாங்க அப்படின்னு. நீ சொல்லாத, அதை உனக்கு கருப்பு படம் ஒரு படம் தான்டா, யாரு இல்லைன்னு கண்டுபிடிப்பு. கருப்பு படம் ஒரு படமா, அது நம்மளால போக முடியலன்னு தான் சொன்னேன். அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து இந்த ஏதாவது ஒரு படம் இந்த தடவை போலாம். அதுதான் 8 படம் வருது. யாராவது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சீங்கன்னா கூட்டு போய் ஒரே ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா. முதல்ல போன் எடுங்கடா, முதல்ல போன் அடிச்சா போன் எடுங்கடா. மார்க்கெட்டிங் டீம் கையில வச்சிருக்குது, எதுல ஏகப்பட்ட கால்ஸ் வருது. அது வேற கோச்சிங் பண்றது இல்ல.
நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க மெசேஜ் பண்றதுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அது பண்ணல. நீங்க என்ன அவ்வளோ இதுவா புரியுது, இருந்தாலும் நீங்க ஒரு ரிப்ளை கூட பண்ண முடியாத அளவு. சரி, இன்னொரு மேட்ரு பேசணும்னு நினைச்சேன். ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்த்தோமே. ட்ரெய்லரா? ஆமா ஆமா, ராமாயணா. ஆமா, நான் கூட என்னன்னு தெரியலையே, இது என்ன ராமாயணக்குமான்றாங்க. சரி, ஏதோ வெப் சீரிஸ் போல அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா ராவணன் யாருன்னு பார்த்தா நம்ம யாஷ். ஆமா, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குல்ல, உன் வாழ்க்கை எனக்கு எப்படி நல்லா போகலாம், நீ வா அப்படின்னு ராமாயணத்துக்கு வா, நீ ராமாயணத்துக்கு வான்னு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, பங்கம் ஆயிடும். ஆமா, சரின்னு சொல்லிட்டு ராவணனா தூக்கி யாஷை போட்டாச்சு. அதுக்கடுத்து ராமன் யாரு? அனிமல் ஹீரோ. அனிமல் இல்லையா, அனிமல். நம்ம இவரு கத்து கொடுத்துருக்காரு நமக்கு, ஜனநாயகன் படத்துல வருவார்ல. ஆமா, அந்த வில்லனா, அந்த பாட்டு பாடுற பையன், அவன் டிஜே. அந்த பையன் டிஜே. அனிமல் சேடிஸ்ட். ஆக்சுவலா அப்படிதான் சொல்லணும் போல. நம்ம தான் அனிமல் சாடிஸ்ட்னு இருக்கோம். இப்பதான் கண்டுபிடிச்சேன். நம்ம எலைட்னு சொல்லக்கூடாது, எலிட்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து அது என்னமோ காரை கூட அப்படி சொல்லுவாங்களே, வெட்னஸ்டே சொல்லக்கூடாது, வெட்னஸ்டே. ஆடி இல்ல, அவுடி. அந்த மாதிரி நம்ம தான் வந்து தமிழ் தப்பு இங்கிலீஷே தப்பா நம்ம இல்ல. இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எல்லாமே தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ராமாயண கதைக்கு வாங்க. சம்பந்தமே இல்லாம அந்த அனிமல் ஹீரோ தூக்கி போட்டு, நல்லா இருந்த சாய்பலை, அமரன் படத்துல இருந்த சாய்பலையை தூக்கிட்டு போய் அங்க போட்டு 4000 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க. ரெபிகா வர்கீஸ் எல்லாம் அங்க என்னன்னா சீதா. போயிருச்சா? இல்ல சும்மா ஒரு எச்சி முழுங்க. நான் கூட முத்தம் கொடுக்குறீங்களான்னு நினைச்சேன். இல்ல சீதா யோசிச்சு நமக்கு என்னங்க இவங்க தெரிஞ்சு. இல்ல நயன்தாரா இல்ல, சமந்தாக்கு அப்புறம் ஒரு ஹீரோயினை பார்த்தா ஓகேன்னு தோணுது ஒரு சிம்ரன், ஒரு சமந்தா. அதுக்கப்புறம் ஹீரோயினா வந்து ஒரு சாய் பல்லவி வந்து குட் அப்படின்னு வந்து சிச்சி கருமம் எனக்கு பிடிக்காது. எனக்கு சிம்ரன் தாண்டி வேற எதுவுமே பிடிக்கலங்க. அதுக்கப்புறம் சாம் கொஞ்சம் ஓகே. விவேக் ஓபராய் அது சொல்ல முடியாதுல்ல, நம்ம அவரு எப்படி சொல்ல முடியும், அவரு வாய்ப்பு கிடையாது. வந்து இருங்க, நான் பேச வந்ததே சொல்லுங்க. இந்த ராமாயண ட்ரெய்லர் பார்த்தோன்னே மண்டகண்டெல்லாம் சூடாகி போச்சு திடீர்னு. எனக்கு எல்லாமே ஓகேங்க, அவங்க 4000 கோடிக்கு எடுத்துட்டு போறாங்க, ஏதோ ஒரு ப்ரொபகண்டாக்காக ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதுல சூர்பனகை வருவாங்க. சூர்பனகை வரும்போது ரெண்டு ஜந்துக்களை ஓட்டிட்டு எடுத்துருவாங்க. அந்த ஜந்துக்களுக்கு தங்கத்துல வந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க, சிங்கம். நீங்க பார்த்தவங்க யாராவது சொல்லுங்க, அது சிங்கம் அசிங்கமா? அது என்ன சிங்கம் இல்ல ஏங்க, அது என்ன அனிமல், அது என்ன அனிமல்ன்றத மட்டும் நீங்க தயவு செய்து சொல்லுங்க. அது வந்து சம் கொலாபரேட்டட் வித் மிக்சிங் வந்து என்னங்க கொலாபரேஷன் இன்ஸ்டாகிராம்ல பண்ணலாங்க. அனிமல்ட்ட போய் கொலாபரேஷன் பண்ணுவீங்க வித் கேட் அண்ட் கழுதைப்புலி மிக்சிங்ல வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கருமண்டா அது? அது வேற வாய பொளந்துகிட்டே வருது. 4 பல்லு மேல 2 கீழே 2 இப்படி இருந்துச்சு. அதுக்கு கொலுசு மெட்டி போட மாட்டேன், அது விட்டா குட்டி போடுறதுப்பா, மெட்டி போடாது. அது ஜட்டி கூட போட்டோம். அதுவும் தங்கத்துல மாட்டிருந்தாங்க பின்னாடி. யானை எந்த ஊர்லடா யானை பறந்துகிட்டு வருது, யானைக்கு ஒரு நகையை போட்டு அதுக்கு தலையில இது நெத்தி சுட்டி எல்லாம் வச்சு, காலுக்கு இது நெயில் பாலிஷ் போட்டு, அதுக்கு 4 காலுக்கும் இது என்னது இது கொலுசு போட்டு, என்னென்ன அக்கப்போர் பண்றீங்க? 4000 கோடி உங்க கையில கொடுத்தா யானைய பறக்க விடுவீங்க. வெள்ளையா என்னன்னு கூட ஒரு மாதிரி கலர் இருக்கு. வெள்ளை யானை எல்லாம் இருக்குது, ஆப்பிரிக்கால இருக்கு இருக்குது. அந்த காலத்துல இதுல இருந்துச்சு. ஆமா, ராமாயணத்துல பறக்கும். அது மியூட்டன்ட் பறக்குது. நான் கடைசியா குதிரை பறந்தது முத்து படத்துல பார்த்தேன். இந்த ஏங்க அதுக்காவது கூட ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு பவர் இருந்துச்சு, பறந்துச்சு. இங்க யாரு இருக்கா இதுல பறக்கிறதுக்கு? ராமர் இருக்காரோ? குருவி படத்துல விஜய் அவர்கள் மேல கழுவை பார்த்துட்டு இங்க இருந்து அங்க பறந்தாருல, அது அதுக்கான தண்டனை இதனால வரைக்கும் அனுபவிக்கிறோம்ல.
அதை பார்த்தாது நீங்க எல்லாம் திருந்த வேணாம். அது தப்பு இல்லைன்னா யானைய பறக்க விடுறானுங்க, என்ன கொலாபரேஷன்னே தெரியாம ஒரு மிருகத்தை கொண்டு வந்து, ஏண்டா அது பாட்டுக்கு சுதந்திரமா காட்டுல சுத்திட்டு இருக்கு, அதை கூட்டு வந்து தங்க நகையை போட்டு ஊட்டி, அதுவும் வெள்ளை கலர்ல தான் இருந்துச்சு. எல்லாமே அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலாப்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்து அடுத்த மாசம் வருது. அடுத்த மாசமும் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். எந்த மாசம் வருதுன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு வருது. 2 பார்ட்டா வருது. 4000 கூட பட்ஜெட். இதுல ஒரு 2000, அதுல ஒரு 2000. ஆமா, அதுல ராவணனுக்கு இந்த 10 தலை ஆதி புருஷ். ஏன்னா தலைக்கு கீழே சிலிண்டர் 10 வச்சிருக்கீங்க, ப்ளூவா இருக்கு. அதாவது அப்ப வந்து பயங்கரமான மீம் என்னன்னா, அந்த நவரத்ன தைலமா, ஏண்டா ஒரு தைல விளம்பரக்காரன் எவ்வளவு தெளிவா வந்து 10 தலையும் ஒன்னா இருக்கிற மாதிரி பண்றான், பல கோடி ரூபாய் செலவு பண்றான், ஒன்னால ஏத்தி இறக்கி, ஐயா செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு ஏத்தி அடுக்குனாங்க பாருங்க. இடம் பத்தலங்க, கொஞ்சம் சுருக்கிக்கிட்ட, ஃப்ரேம் வைடா போகுது, நான் சுருக்கிக்கிறேன்னு சொல்லி மேல 5 கீழே 5 அதுவும் ஒழுங்கா அடுக்குனாங்களா. அது தெரிஞ்சு போயிருன்னு ஒன்னு எட்டி பாக்குது, ஒன்னு குனிஞ்சு பாக்குது, ஒன்னு நக்கி பாக்குது. கண்ணு வேற இப்படி வேற அதுல வர போகும். நீ சொல்ற மாதிரி கீழே இந்த ராக்கெட்டை 10 வச்சா, ராக்கெட் இல்லையா, ஸ்டவ் பர்னர் 10 வச்சா ப்ளூ கலர்ல எரியும் தெரியுமா, அது ஏதோ கழுத்துக்கு கீழே எரியுது. பாகுபலின்னு ஒரே ஒரு படம் நடிச்சேன், அவ்வளவுதான். பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சுட்டானுங்க. அடுத்து வந்த எல்லா படத்தையும், அதுலயும் வேற ஆதி புருஷ்ல செகண்ட் பார்ட் வேற கேட்கறாங்களா. ஆதி புருஷ்ல பிரபாஸ் எப்படி இருப்பாருன்னு தெரியல, சீமான அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்து வருவாரு. நான் ஏதாவது தமிழ்ல வைக்க போறதுக்கு அண்ணனுக்கு பதிலாக அதை தூக்கி வச்சிடும். இல்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுறது. ஆனா சமீபத்துல ஒரு ஹாட் ஸ்டார்ல ஒரு படம் பார்த்தேன், அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தீங்களே, சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி ஒரு படம். நம்ம அவங்க பேர் மதுமிதான்னு நினைக்கிறேன், மது. ஆமா, அவர் பேர் இந்திரன், அவங்க பேர் மதுவோ மதுமிதா. ஒரு இவங்க நம்ம ஜென்டில்மேன்ல ஹீரோயினா நடிச்சவங்க. ரொம்ப ஒரு சாஃப்டான படம், வாரணாசியில நடக்கக்கூடிய கதைக்களம். நல்ல ஒரு அமைதியா உட்காந்து பார்க்கலாம். அந்த அதாவது இந்த படம்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வாரணாசி நமக்கே நல்லா, இது வாரணாசி நமக்கே அது தெரிஞ்சிடும்ல, இது இந்த இடம் பண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த இடம் மாதிரி நம்ம ஏதோ போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்த மாதிரி அந்த படம். அந்த சின்ன சின்ன ஆசை. ஆனா எல்லாருக்கும் பிடிக்குமாலாம் தெரியல, ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ஒரு படம். மெய்யழகன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ, ரொம்ப ஸ்லோவா, அதே நேரத்துல உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு படம். அது அந்த ஃபீல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து என்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சும்மா சின்னதாக சொல்றேன். அவர் வந்து அந்த இந்திரன் யாருன்னா கருப்பு படத்துல நடிச்சார் இல்லையா, அந்த முக்கியமான கேரக்டர். அவங்க ஒய்ஃப் இறந்துருப்பாங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவர் வாரணாசிக்கு வந்திருப்பாரோ இல்லை அங்கதான் ஸ்டே பண்ணிப்பாரு. இவங்க தமிழ்நாட்டுல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து போறவங்க, இவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பாங்க. இவங்க வந்து செகண்ட் ஒய்ஃப். இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க மேல வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, அவங்களோட பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது மாதிரி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய பல ஆசைகள் வந்து நிறைவேறினது இல்லை. அது மாதிரி வாரணாசிக்கு வரணுன்றது அவங்களுடைய ஒரு ஆசை. அது மாதிரி வருவாங்க. அந்த வந்த இடத்துல அவங்களோட ஒரு டீமோட வந்திருப்பாங்க. பர்ஸை தொலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் போவார், ஹெல்ப் பண்ணுவார். போய் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுவாங்க. ஒன் டே நடக்கிறது தான். ஸோ ஃபுல்லாக சுற்றுவாங்க. கிளைமேக்ஸில் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, என்ன மாற்றங்கள் நடக்குது, கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து படம். ஒரு நல்ல படம், நல்லா கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயா நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது படம் எடுக்கணும்னா மட்டும் ப்ரொடியூசர் நம்மளுக்கு அமையவே மாட்டேங்குதுங்க. அதுக்கு நீங்க மலையாளத்துக்கு தான் போகணும். இங்க வந்து எப்படி பண்ண முடியும்? போறேன் நானும். வந்துச்சு அந்த மாதிரி படம் இல்ல, கொஞ்சம் ஜாலியான படம். 6ஆம் மலை ஒரு படம் வந்துச்சு. ஆமா, இல்ல நம்மள்ட்ட அப்படியே வந்து வாழ்வியல் அந்த மாதிரி சேர்ந்து போகும். அந்த மாதிரி படங்கள் வரதே வந்து ரொம்ப ரேரா இருக்கு. அது மாதிரி 29 ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்தது. ரைட்டிங் நல்லா இருந்தது அவருடைய படம். 29 கொஞ்சம் ரத்னகுமார் அவருடைய ரைட்டிங் வந்து நல்லா இருந்தது. டைலாக்ஸ் வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நானும் நல்லா டைலாக்லாம் எழுதுவேன். யாராவது படம் கூட எழுதுனீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க டைலாக்ஸ் கொடுங்க. நிஜமாலுமே நல்லா எழுது. நீ பார்த்த ஏதாவது நல்ல படமா இருந்தா சொல்லுப்பா. சமீபத்தில் பார்த்த படம், நல்ல படங்கள் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி. கண்ணெதிரே தோன்றினாள், தம்பி பார்த்த கடைசி படம் கண்ணெதிரே தோன்றினாள். கரண், பிரசாந்த், சின்னி ஜெயன், விவேக், பையாபுரி, ஸ்ரீவித்யா, சிம்ரன் இவர்கள் இணைந்து நடித்த இந்த படம். தேவா, நான் பார்த்தது சீன்ஸ், நீ பார்த்தது படம்.
ஐயா நேத்து உட்காந்து படம் பார்த்துருக்கேன் நேத்தைக்கா வீட்டுல. நான் சரி இன்னைக்கு உட்காந்து நீங்க வரல லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது சீன்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. சரி அந்த சீன் நல்லா இருக்கும்ல, பிரசாந்தும் கரணும் அந்த வீட்டுல வந்து சந்திப்பாங்கல்ல, கரணை ஏதோ காப்பாத்திட்டு வந்து அதுக்கு அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதுக்காக உட்காந்து பார்த்தேன். என்னடா இந்த படம் பாத்துருக்கேன்னு கேட்டேன். நேத்து நைட்டு தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அது அப்படியே அங்க கண்டினியூ ஆச்சு. சரி ஏதாவது நல்ல படம் பாத்தீங்கன்னா சொல்லு. LBW பாத்துருப்ப. வெப் சீரிஸ் இல்லப்பா, படம். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததுல இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அப்படின்னா ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம கெட்டதாக தான் இருக்கும்னு நினைப்போம்ல, அதெல்லாம் இல்லை. நல்லது. அதுலேயும் நல்ல ஏலியன்ஸா? இப்போ எந்திரனுக்கு காதல் வரும் அந்த மாதிரி, சிட்டிக்கு காதல் வர மாதிரி. ஆமாம், ஆபத்துன்னு நினைப்போம்ல, அந்த அதெல்லாம் ஆபத்தெல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி அவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. நல்லா இருந்துச்சு. சர்தார் 2 வருது. ஏழுமலை சாரி இது ட்ரெயின் மிஷ்கின் வருது, அது வருது ரீசெண்டாக. வரப்போகுது இனிமே தான். ஏன்டா இது 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம் ரொம்ப வருஷமா பெண்டிங்லேயே கிடக்குது. நீங்க கூட அதுதான் பறந்து போ வந்துருச்சு. சரி அது ராம் படம் திடீர்னு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சு. போனதுக்கப்புறம் ஏமாட்டேன். அது என்ன தேட்டர் தான் வந்துச்சோ? ஆமா, பறந்து போ தேட்டர் தான் வந்துச்சு. இங்கே உட்காந்து பார்த்தோம். நான் தேட்டர் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு பண்ணிட்டேன். அப்படி சொல்ல முடியாது. ஓகே தான். ராமர படம் வந்து அதுல அன்எக்ஸ்பெக்டட் தேவையான படம் தான். அவர் என்னைக்குமே ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க மாட்டாரு. இதுதான் முடிவுன்னு ஒரு ராம் கொடுக்க மாட்டாரு. யாரையுமே அவருடைய தாட்டே என்னன்னா, யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிக்காதீங்க. ஆமா, சந்தர்ப்ப சூழ்நிலையை தாண்டி யாரையுமே எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்குது. அந்த ஒரு இதுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த கேங்ல இருக்கிறாரு, அதுதான் எனக்கு ரொம்ப. அந்த கேங்ல இருப்பாரு, ஆனா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் வந்து பண்ண மாட்டார். இதுக்கும் வரல, அவருக்கு தெரியல. ஒரு சில இதுக்கெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும், ஃப்ராடு கும்பல் இங்க பக்கம் நம்ம போகக்கூடாது. வருவார் அந்த இதுக்கெல்லாம் வருவார். கூகை அந்த இதுக்கு மீடியாக்கெல்லாம் வருவார். வந்து இந்த புத்தகங்கள் அந்த இதெல்லாம் அதை பத்தின கருந்த டிஸ்கஷன் இதுக்கெல்லாம் தெரியும். நீங்க ராமோட ஃபேன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது நானும் படம் பண்ணணும். இர்ஃபான், நம்ம உலக புகழ் இர்ஃபான், ஆமா, அவருடைய கேஸ் மறுபடியும் வந்து வருது. தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? திமுகவா புடிச்சு தூக்குனீங்கன்னா என்னதான் கதை? திமுக அதிமுகலாம் கிடையாது. அவரு பண்ண ஒரு வேலை. அவரு வந்து இங்க இருந்து துபாய் போயிட்டு இருக்கிற பாலினம் என்னன்னு இது பண்ணி அதை வந்து வீடியோவா போட்டு அது அப்புறம் இங்க வந்தவன ஒரு பஞ்சாயத்து ஆகி அப்பயும் நம்ம திருந்தணுமான்னு கேட்டா திருந்தாம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தொப்புள் கொடியை போயிட்டு ரிப்பன் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாபெரும் ஃபைன் போட்டாங்க. 50,000 ரூபாய் ஃபைன் போட்டு 10 நாள் பேஷண்ட்ஸ் இருக்க வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தம்பியை மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. மன்னிப்பு அனுப்பிச்சு விட்டுட்டாங்கல்ல. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் ரீஓபன் பண்ணிருக்காங்க. யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, இது மாதிரி மன்னிப்பு கடிதம் கொடுத்தா போதுமா அப்படின்னோட, அது எப்படி போதும்? நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா, ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பெரிய நபரா இருந்தா உங்களை வந்து சட்டத்திற்குன்னு வந்து நீங்க வந்து வேறுபட்டவரா மாறிடுவீங்களா? அப்படிலாம் முடியாது, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கேஸை ஓபன் பண்ணி மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க போறதுக்கான முயற்சிகளை வந்து பண்றாங்க. அது என்ன ஆகுன்றது தெரியல. ஏன்னா ஜெண்டர் வந்து நீங்க அங்க பண்ணிருக்கலாம், அந்த ஊர்ல பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவர். ரெண்டாவது நீங்க சொல்ற விஷயம் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிய வரும். இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி இங்க இருந்து பணம் இருக்கிறவங்க அங்க கிளம்பி போய் இதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சு இது வேணும் வேணான்னு முடிவு பண்ண அங்கேயே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய குற்றம். இதுக்கு சாதாரணமா மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே வந்துட்டாரு அப்படின்றத ஏத்துக்க முடியாது. வந்துருச்சுனாலே நம்மலாம் வந்து வேற மாதிரிங்க. அது அப்புறம் நார்மல் உங்க பீப்புளுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இது இந்த நான் பிச்சைக்காரனா அந்த படத்துல என்னை இந்த சொசைட்டி ஒரே ரோட்ல போக வச்சிருக்கு பாத்தியா, அதுதான் இப்ப என்ன பெரிய தப்பு. ஏய் ஏசி கூட போடாம உட்கார்ந்து பாண்டிச்சேரியில போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்க 50,000 ரூபாய் கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு பதிலான்னு கலாய்க்கிற மாதிரி தம்பியோட செயல்பாடுகள், நிறைய செயல்பாடுகள் அந்த மாதிரி. இந்த யாருக்கோ ஃபுட்டு கொடுக்கும்போது உள்ள கொடுத்தது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் அவர் மேல. அதனால அந்த கேஸ் மறுபடியும் வந்து ஓபன் பண்றாங்க. என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்து. திடீர்னு பணம் வந்துருச்சுன்னா ஆடக்கூடாது, அதுதான் நம்ம வந்து சொல்லிக்கிறது. கொஞ்சம் அடங்கி வாசிக்கணும். திடீர்னு கூட நமக்குலாம் பணம் வர மாட்டேங்குது, காசு கூட வர மாட்டேங்குது. அது என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குது. மாசம் வேற பிறந்துருச்சு. அந்த அமௌண்ட் எடுத்து இதுல போட்டேன், பேக்ல போட்டேன். அதை நம்மளால செலவு பண்ண முடியாது, அதனால எடுத்து நீ பேக்லயே
பேலன்ஸ் வச்சிருந்தா 800 ரூபா புடிச்சிட்டீங்க. போய் கேட்டேன்யா எதுக்குடா 800 ரூபாய் எடுத்தீங்கன்னு கேட்டா, கேஷ் டெபாசிட் பண்ணீங்க இல்லையா, அது 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல தான் இருக்கணுமா. நீங்க எழுதின கட்டணம் 1 லட்சம் ரூபாய் தாண்டி போயிடுச்சு, அதனால உங்களுக்கு ஃபைன் போட்டான் 1000 ரூபாய் அப்படின்ட்டாங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துருக்கு. அச்சோ, ஓபன் ஸ்டேட்மெண்ட். அதை இவனே ஒரு 30,000 போட்டிருப்பான். நியாயப்படி இவன் தான் எனக்கு கொடுக்கணும் காசு. இவன் தான் ஒரு 30,000 40,000 போட்டு டிரான்சாக்சன் பண்ணிருப்பான். அதுல ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் தான் கேஷ் டிரான்சாக்சன் உண்டான். ஏன் நீ எனக்கு பண்ணிருக்க மாட்டியா? அப்புறம் இந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால வச்சிருந்த காசு அவன் பிடிங்கிட்டான். எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் ஒரு 79 பேலன்ஸ் ஒரு 120 ரூபாய் இன்னும் முடிப்பேன்னு. ஆமா, க்ளூ கொடுத்துட்டு போனா பார்த்தீங்கன்னா அதை மைனஸ் ஆக்க கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் வந்துருச்சு. நீங்க மைனஸ்ல பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால என்ன பண்ணி வச்சிருக்கான்னா 0.01ல வச்சிருக்கான். இப்ப நான் கொண்டு போய் அமௌண்ட் எனக்கு வந்துச்சுன்னா போட்டான்னா அவ்வளவுதான் எடுத்துருவான். அதுல இருந்து இப்ப இன்னும் 200 ரூபா 300 ரூபா எடுத்துருவான்னு நினைக்கிறேன். மீதி காசு தான் இருக்கும். பாப்போம். ஏன்னா இருக்கிற இந்த காசையும் எடுத்து பேக்ல போட்டேன். அதையும் செலவு பண்ண மனசு இல்ல. 20 ரூபா இருக்கு. இந்த 20 ரூபா நான் எப்படி செலவு பண்றது சரியில்லை. 2 10 ரூபா பால் வாங்கலாமா? வேண்டாம். 10 ரூபா பிஸ்கட் 2 வாங்குவோமா? வேண்டாம். இது என்னைக்காவது இந்த வடிவேல் சொல்லுவார்ல, அவங்க இது என்னைக்காவது உனக்கு உதவும் அப்படின்னு. அதனால சரி என்னைக்காவது உதவும் சொல்லி தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. என்னைக்காவது தொலாவும் போது கையில ஒரு 10 ரூபா 20 ரூபா மாட்டுச்சுன்னா நம்ம கிட்டயும் காசு இருக்கு, கவலைப்படாத போலாம். உங்களுக்கு பேக்கா இருக்கு, எனக்கு பேகு கூட கிடையாது. ஆமா, நீங்க ஒன்லி ஆன்லைன். எல்லாமே வர அமௌண்ட் எல்லாம் இதுலதான் டிரான்சாக்ஷன் ஆகுது. போடுறவங்க எல்லாம் உங்களுக்கு இதுலதான் போடுறாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கு என்ன பண்றது? ஐ ஆம் பெக்கர் பாய். ஐ ஆம் a beggar boy. இந்த மந்த் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி இல்லை, மந்த் ஸ்டார்டிங் நல்லதாக நடக்கணும். ஆமாம், மக்கள் யாரும் கோச்சிக்க வேணாம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் சினிமா பேசுகிறானுங்க, அவங்களோட விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கானுன்னு ஒரு மாதிரி ரொம்ப இப்போ கூட ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, கிறிஸ்டோஃபர்னு சொல்லி ஒருத்தர். ஆமாம், அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் நான் லவ் ஃபெயிலியரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஈவினிங் ஆனால் உங்கள் வீடியோ பார்த்து தான் கொஞ்சம் இதாகிக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால 6 நாள் பொலிட்டிக்கல், ஒரு நாள் ஜாலியா ஏதாவது கொஞ்சோண்டு பொலிட்டிக்கல், நிறைய சொன்ன மாதிரி இவங்க ஒரு மாதிரி மண்டை குறைச்சல் கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு முடியல. ஏன்னா நல்லது தானே பண்றாங்க, அட கெட்டது பண்ணாவது திட்டுங்கடானா. ஒரு நல்லது பண்றதுக்கு முன்னாடியே இவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர்லயே நம்மளுக்கு மண்டை சூடாகி போயிருது. அது இங்க இவங்க கிட்ட நம்ம கொட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் அப்படியே ப்ரெஷர் மண்டையிலேயே இருக்கும். அது எனக்கு விட்டு இறங்கவே இறங்காது. டெய்லி இவங்க கிட்ட நம்ம பேசுறது எதுக்குன்னா நம்மளோட ப்ரெஷரை கம்மி பண்ணிக்கிறதுக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க உங்களுக்காக வீடியோ போடுறோன்னு. இல்லை, நாங்க ஏத்துனதெல்லாம் இறக்கிட்டு உங்ககிட்ட இறக்கிக்கிட்டு போறோம். காலையில இருந்து நியூஸ் இவங்க இப்போ 1 hour பாத்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னா மத்தவங்க எல்லாம் ஏதோ டேட்டா கிட்ட எடுக்கணும். நம்ம காலையில இருந்து அந்த லைவ் ப்ரோக்ராம் எவன் என்ன பேசுறாங்க, இது பண்றாங்க, இது எங்க கிடைச்சிச்சு, அது எங்க வாய வச்சு, அதுவும் அனிதா அவர் பேசுறதெல்லாம் வேற கேட்கணும். அதையும் எப்படி கேட்கணும்னா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்குது. அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு நடுவில் இன்னொருத்தர் கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அவரு இல்ல இந்த பக்கம் சாட்ட அவரு வேற பேசுவாரு, அதையும் வேற கேட்கணும். இதுக்கிடையில ஒரு 10-15 ட்வீட் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதுக்கு நடுவில் டிவிகே மினிஸ்டர்ஸ் எங்கேயாவது உரண்டு எடுத்து வச்சிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம எவனையாவது அடிக்க போறேன், கடிக்க போறேன், அந்த மாதிரி ஏதாவது வறண்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம். இதெல்லாம் டெய்லி நம்ம பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி மண்டை சூடாயிருது. இப்ப நம்ம என்னதான் பண்றது, நான் என்னதான் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. டேய், நான்லாம் வாரத்துல 2 படம் 3 படத்துக்கு போறேன் வேண்டாம் தியேட்டருக்கு. சத்தியமா அப்படிதாங்க போயிட்டு. அடுத்தடுத்து 3 ஷோலாம் நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பார்ப்பேன், நான் பார்த்திருக்கேன். என்னை கொண்டு இன்னைக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு படம் பார்க்கறதே இப்பெல்லாம் இமாலய சாதனைன்ற அளவுக்கு ஆகி போச்சு. கடைசியா இதுக்கு போனோம் நம்ம, ஜனநாயகன். அதுக்கு முன்னாடி பராசக்தி போனோம், ஜனவரி வரும்னு. அடுத்தது இடையில கருப்பு போயிட்டு வந்தேன், ஏதோ ஹைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தது ஜனநாயகன். எங்களை விட அதிகமா படம் பார்க்கறது தம்பி தான். திடீர்னு 90s மூவிஸா பார்ப்பாரு, திடீர்னு வெப் சீரிஸா பார்ப்பாரு. சாப்பிடும் போது இந்த வாய்க்கும் கைக்கும் தானே வேலை இருக்கும். இவனுக்கு மட்டும்தான் கண்ணு, வாய், மூக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். ஐம்புலன்னு வேலை செய்யும். எந்த நேரமும் அதுலயே இருக்காங்க, அந்த சினிமாக்குள்ளாரே இருக்காங்க. அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கேமராவை தொட்டா கை நடுங்குது. இதையும் சொல்லியே ஆகணும்.
நான் பதட்டம். ராவுத்தர் இப்ராஹிம் அன்னைக்கு சார் வந்திருந்தாருல உட்காந்து, தம்பி நல்லா ஏதோ சொல்லிட்டு இருந்தால, கை சுத்தி விடு பண்ணாரு. ஆனா கேமரா சுட்டாதான் கையெல்லாம் நடுங்குது எனக்கு. சீக்கிரம் நடுக்கத்தெல்லாம் நிப்பாட்டு சீக்கிரம். ஆமா, இந்த மாதிரி சில விஷயங்களை பேசும்போது தான் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகி ஜாலியா இருக்கு. அதனால வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இது வந்து ஒரு லாஃபிங் வச்சுக்கலாம், ஃபன்னா எது வேணா வச்சுக்கோங்க. இது எங்களுக்காகன்னு வச்சுங்களேன், நாங்க கொஞ்சம் சந்தோஷமா வாரம் ஃபுல்லா உங்களுக்காக நாங்க பேசுறோம், ஒரு நாள் எங்களுக்காக நீங்க கேளுங்க, அவ்வளவுதான். ஐயோ ஸ்டாலின், செந்தில் பாலாஜி, உதயநிதி ஸ்டாலின், விஜய், ஆமா 6 பால் கடவுளுக்கு உங்களுக்கு கொடுத்துறோம், 1 பால் நாங்க எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி வீக்கோட ஸ்டார்டிங் டே மண்டே கிடையாது, சண்டேலேருந்து தான் வந்து. அப்படியா? ஆமாம், அதுதான் வந்து சண்டேலேருந்து தான் ஸ்டார்டிங்னால முதல் நாளே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இந்த நாள் இந்த நாள் வந்து இப்படி வந்து ஆரம்பிப்போம். இன்னும் திருதமாமா அதை விட்டு வெளியில வரல. லட்சுமி நீ வருவல்ல, நீ வருவல்ல, நீ வருவல்ல, அந்த மாதிரிதான். அதனால வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லாரும் சண்டே பார்த்துட்டு தூங்குறவங்க நிம்மதியா தூங்கி அடுத்த நாள் நாளைக்கு வேலைக்கு வரும். எங்களை மாதிரியே வேலைக்கு வர்றவங்க இதே மாதிரி சந்தோஷமா வந்து வாங்க. ஆமா, மண்டேவை வந்து ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிச்சிடலாம். மிக்க நன்றி. காக்கி.